மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். என்ன மேடம், சந்தோஷம் தானே? ஒரு மாசத்துக்கு உங்களோட தான் இருக்க போறேன். ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்படா வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பேன். சனி ஞாயிறு எப்போ வரும், சனி ஞாயிறு எப்போ வரும்னு. அப்போ இன்னும் ஒரு 4-5 வாரத்துக்கு அந்த பிரச்சனையே இல்லை. சரி, செக்கப்புக்கு எப்போ போகணும்? டேட் எப்போ கொடுத்துருக்காங்க? டெஸ்ட்லாம் எடுத்தியா இல்லையா? நாளைக்கு போகணுங்க செக்கப் போகணும். டெஸ்ட் அங்கேயே தான் கொடுக்கணும், நம்ம வெளியில் எங்கேயும் எடுக்க தேவையில்லை. அங்கேயே போகிறப்ப எடுத்துக்கலாம். போன டைம் கொடுத்த டெஸ்ட்டில் எடுத்துட்டேன். நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் கொடுக்குறாங்களான்னு தெரியல, கொடுத்தாங்கன்னா தான் எடுக்கணும். அப்படியா? அவன் கொடுக்குற மருந்து மாத்திரலாம் கரெக்டாக சாப்பிட்றியா இல்லை சும்மா டிம்கி கொடுக்குறியா? எங்க டிமிக்கி கொடுக்கறது? உங்க அத்தை எங்க சாப்பிட்டு மாத்திரை போடுற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்துட்டு தானே போடுறாங்க, போக மாட்டேன்றாங்களே. மாத்திரை போட வச்சுட்டு தான் போறாங்க. அப்புறம் என்கிட்ட ஏமாத்துறது? அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு தான் இருக்கேன். அந்த மாத்திரைலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி வகுரே ஃபுல்லான மாதிரி ஆயிடுது. எத்தனை மாத்திரை தராங்க? பாப்பா ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது. டானிக்க வேற, மாத்திரை வேற, அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வகுறு தும்முன்னு ஆயிடுது. அப்படியேவும் அதுக்கப்புறம் படுத்தா மூச்சு விட முடியல. இதுக்கே இப்படி சொல்ற? என் கூட ஒர்க் பண்ணான்ல ஒருத்தனை சொன்ன பாத்தியா, கணபதினு ஒருத்தன் வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு. அவனு கூட மேரேஜ் ஆகி குழந்தை ரொம்ப நாளா லேட் ஆயிடுச்சு. இப்போதான் அவங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா? அவங்களுக்கு இப்போ 7 மந்த் நினைக்கிறேன். எப்பா அவங்களுக்குலாம் எவ்வளவு மாத்திரை மருந்து தெரியுமா? ஐவிஎஃப் தான் பண்ணிருக்காங்களாம். ஒரு நாளைக்கு 10 மாத்திரை இருக்குமா மாத்திரையா. அப்புறம் டெய்லி 2 இன்ஜெக்ஷனா. அது இல்லாம வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ ட்ரிப்ஸ் மாதிரி ஏதோ போடுவாங்களாம். டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் போடணுமா. பக்கத்துல ஏதாவது நர்ஸ் வந்து போட்டுட்டு போவாங்களாம். அவ்வளோ தராங்களாம். நமக்கெல்லாம் கடவுள் இந்த அளவுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்காருன்னா பெரிய விஷயம். இயற்கையா குழந்தை நின்றுச்சு, அதுவே பெரிய விஷயம். போ, சத்து மாத்திரை தான் தராங்க. யாருங்க அந்த மதுரைக்காரன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு நம்ம கல்யாணத்துக்கு? அந்த அண்ணா ஒய்ஃபை கூட்டிட்டு வந்தாரு. இல்ல மதுரைக்காரன் தான். ஒய்ஃப் எல்லாம் கூட்டிட்டு வரல, அவன் மட்டும் தான் வந்தான். 2 பேர் வந்தானுங்கல்ல, அதுல ஒருத்தன் கொஞ்சம் ஹைட்டா இருந்தான் பாத்தியா, அவன். ஓ அப்படியா? சரிங்க, எப்படியாவது நம்ம குழந்தைய நல்லபடியா பெற்று எடுத்துடணுங்க. அது வரைக்கும் தூக்கமே வரமாட்டேங்குதுங்க. படுத்தா எனக்கு எப்படா பாப்பாவை பார்ப்போம்னு சொல்லிட்டே இருக்கு. அது ஒரு மாதிரியா. ஃபர்ஸ்ட் மாசம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியல. மாசம் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, எப்பதான் பாப்பா வெளியில வருமோ, பாப்பாவை எப்ப பார்ப்போமோ அப்படின்னு இருக்கு. மாலினியக்கா இருக்காங்கல்ல, அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஓ அப்படியா? அவங்களுக்கு டெலிவரி டைம் வந்துருச்சு அதுங்களையும்? இப்பதான் மாசமான மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, அவங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே மாசம் ஆயிட்டாங்கல்ல. நீங்க வேற. என்ன குழந்தை பிறந்துச்சுன்னு தெரியல. அம்மா பார்க்க போனாங்க, வந்தாதான் தெரியும். இவனுங்களுக்கு துண்டுதம் பண்றதே பெரிய விஷயம். இதுல இவன் வேற வந்திருக்கானா? இவனுக்கு சேர்த்து சமைச்சு கொட்டணுமா? இவன் மாமியா வேற இப்ப உல்லாசமா ஊர் சுத்த போயிடுறா. இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தட்டு கழுவி சோறு போட்டு திரும்ப வச்சு தட்டை கழுவி வைக்கிறதே வேலையா இருக்குச்சு. மாப்பிள வாங்க மாப்பிள, சாப்பிடுவீங்க? இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க. என்னப்பா நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க? காஃபி சாப்பிட்டதோட சரி, சாப்பிட வேண்டியதானே? அக்கா வந்தா சத்தம் போடுவாங்கல்ல, இவ்வளவு நேரமா சாப்பிடாம இருக்கீங்கன்னு சொல்லி. கொஞ்சம் சாப்பிடுங்க வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிடுவேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க. சரிங்கப்பா. இந்த வீட்டுல எல்லாம் மொத்தமா தின்னு தொலையாதுங்க. மொத்தமா சோத்த போட்டோமா கொட்டணுமா போய் கழுவுனமா போய் தூங்கணுமா இருக்க முடியாது. ஆளுக்கு நினைச்சு தான் சாப்பிடணும்னு நினைக்கிங்க. ஒன்னுக்கு ஒரு நேரம் நம்ம சாப்பாடு போட முடியுமா? நினைச்சு பார்த்து சாப்பிடாதீங்க போய் படுக்கிறாங்க. நமக்கு என்ன, அவன் மாமியா வந்து போடட்டும், நம்ம போய் தூங்குவோம். ஏன் பரமு, இப்பெல்லாம் உங்க சித்தி மாறிட்டாங்க போலயே. பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, வீட்டுக்கு வந்தா கூட வான் கூட கேட்க மாட்டாங்க. இப்ப ரொம்ப மாறிட்டு இருக்காங்க போல. ஆமாங்க, நல்லா மாறிட்டாங்க வெண்ணிலா சித்தி. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாது. ரொம்பவே நல்லா எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாங்க. வீட்டு வேலையை அப்புறம் அவங்க தான் எடுத்து போட்டு செய்யறாங்க. இப்போ அம்மாவுக்கு அந்த அளவுக்கு வேலை கிடையாது, எல்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்க. நான் வந்துட்டு அப்பாதே வந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஆகும். நான் வந்து நீங்க எங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிச்சு பரமே. ஆமாப்பா, அந்த மாலினிக்கு பிள்ளை வந்திருக்குல, போய் பார்க்க போயிருந்தேன்ப்பா. ஏமா என்ன குழந்தைமா பிறந்திருக்கு மாலினிகாவுக்கு? நல்லா இருக்காங்களா இந்த அக்கா? பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. ஆம்பளை பிள்ளை வந்திருக்கு, நல்லா அழகா இருக்கேன். அமர் பேபி மாதிரி குண்டு குண்டா முட்டி எல்லாம் எவ்வளவு முடி இருக்கு, சூப்பரா இருக்கேன். ஆமாம்மா, அந்த அக்கா நல்லா குண்டு குண்டா தானே இருக்காங்க. அந்த மாமாவும் நல்லா குண்டு குண்டா இருக்கிறாங்கல்ல. அதனால பாப்பாவும் நல்ல குழுகுலுன்னு இருக்கு போல இருக்கு. கலரா இருக்கானா? எப்படி இருக்கான்? எப்பா கலரு நல்ல கலரா இருக்கான், சூப்பராவும். 2 பேருமே கலர் தானே, மாலினியும் கலரு அந்த தம்பியும் கலரு. நல்ல அப்படி ரோஸ் கலர்ல இருக்கான், சூப்பரா இருக்கான். எனக்கு அவனை விட்டு வரதே மனசே இல்ல. எப்படா நம்ம வீட்லயும் பாப்பா வருன்னு இருக்கு அவனை பார்த்ததுல இருந்து. கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே. இன்னும் ஒரு 6 மாசம் தான் வெயிட் பண்ணுங்க. 6 மாசம் கூட இல்ல, ஒரு 5 மாசம் வெயிட் பண்ணுங்க. அதுங்களையும் பாப்பா வந்துடும். அதுக்கு முன்னாடியே புஷ்பாக்கா பாப்பா வந்துடும். அப்புறம் என்ன, 2 பாப்பாவையும் பாக்குறதா உங்களுக்கு வேலையவும். அதை சொல்லுங்கப்பா. எப்ப சாப்பிட்டீங்களாப்பா? இல்ல கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நான் லேட்டா தான் சாப்பிடுவேன். இப்பதான் சின்னத்தை வந்து கேட்டு போனாங்க சாப்பாடு போட்டோமானே. நான் தான் வேண்டாம் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். ஏமா எனக்கும் பார்க்கணும் போல இருக்குமா மாலினிகா பாப்பாவை. எப்பமா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க? வீட்டுக்கு வர டைம் போய் பார்த்துட்டு வருவோம். ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ தூரம் வர முடியாதுல்ல, வீட்டுக்கு வர போய் பார்த்துட்டு வருவோம்.
எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வரேன். என்ன நீ தூங்கல? என்ன நான் கூட தூங்கிட்டு போல நினைச்சேன். இல்லத்த, இன்னும் உங்க மகன் வரல. என்ன தூங்கல, முடிச்சுட்டு தான் இருந்தேன். அதான் சத்தம் கேட்டுச்சா, ஓடி வந்தேன். என்ன குழந்தை பிறந்திருக்கு மாலினிகாவுக்கு? ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. அழகா இருந்தியாம்மா, சூப்பரா இருக்கியா? அப்படியாத்த, ரொம்ப சந்தோஷம். பாவம், அந்த அக்கா ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்பதான் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. சரி சரி. என்னத்த, சுகப்பிரசவமா சிசேரியனா? சிசேரியன் தான் பண்ணிருக்காங்க. சுகப்பிரசவம் தான் சொன்னாங்களா, முடியாதுன்ட்டாங்களா. அதனால சிசேரியன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவங்க அம்மா பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னத்த சொல்றீங்க? அவங்க அம்மா நல்லா கவனிச்சுட்டாங்களா இந்த அக்காவை? அப்படி இருந்தும் சிசேரியன் ஆயிடுச்சா? ஆமாம்மா, நல்லா கவனிச்சதுனாலே சிசேரியன் பண்றாங்க. கொஞ்சம் நெஞ்சம் வேலை செய்யும் போல அங்கிட்டோம். சும்மா உட்காந்துக்கே இருந்தாலும் சிசேரியன் பண்ணுவாங்க போல இருக்கு. என்னங்க அம்மா இப்படி சொல்றாங்க? எனக்கும் சிசேரியன் தான் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு சிசேர் என்ன எல்லாத்துக்கும் அதுவே பண்ணுவாங்களா? அப்படிலாம் இருக்காது. உனக்குலாம் சுகப்பிரசவம் ஆகும். நீ அதுக்கு தகுந்த மாதிரி அத்தை சொன்ன மாதிரி 6 மாசத்துக்கு அப்புறம் வாக்கிங் போறது, ஏதாவது சின்ன சின்ன வேலை பண்றது மாதிரி பண்ணு. கண்டிப்பா சுகப்பிரசவம் ஆகும். பயப்படாத, நீ எதுக்கும் நான் இருக்கல. என்ன அங்கம்மா, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன். இப்ப தாத்த வரேன். என்ன எப்படி இருக்கா மாலினி? நல்லா இருக்கல்ல? பிள்ளை நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க குழந்தைய. என்ன உள்ள வந்திருக்கு? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. நல்லா அழகா இருக்கேன். அவங்க அப்பா மாதிரியும். அப்படியா? பரவாயில்ல. அவ கஷ்டப்பட்டதுக்கு நல்லா ஆம்பளை பிள்ளைய கொடுத்தாரு கடவுள். சரி சரி. நீ என்ன குளிக்கலையா? வந்து இங்க வந்து இருக்க அப்ப குளி. இனி எங்க குளிக்க? தனால மழை விழுந்து கிடக்கு, வெளியில சாரலா கிடக்கு. இன்னி வந்து குளிக்க சொல்லிச்சிருக்கீங்க நீங்க வாட்டுக்கு. சரி, நம்ம தான் குளிக்க முடியாது. இப்ப போய் இந்த காலத்துல யாரு குளிச்சுருக்கா? ஏண்டிய பிள்ளை பத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்க வேணாமா? குழந்தை வரது 1 நாத்தே ஆகுது. இன்னும் 30 கூட செல்லல. அப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு நீ வாட்டுக்கு. அப்படி குளிட்டு போய் சுடுதண்ணி வச்சு கூட. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வேற. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. குழந்தை வளர்க்கறதுல ஒரு வெள்ளாமைக்கு சாமா. அதுக்கெல்லாம் போயிட்டு தீட்டு பாத்துட்டு தர்றீங்க நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் குளிக்க தேவையில்லை. யார் குளிச்சுருக்கா? நீங்க வேற. ஏன் பாருங்க, குழந்தை பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்கணுமா? எங்க அப்பத்தா தான் அப்படி சொல்லிட்டு கிடக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. அம்மாலாம் அந்த கேத வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிப்பாங்க. அப்புறம் மற்ற இந்த இது கூட ஏஜ் அட்டன் பண்ண வீட்டுக்கு போனால் கூட ஒரு சில நேரம் குளிப்பாங்க. ஆனால் குழந்தை பெற்றதுக்கெல்லாம் குளிக்க மாட்டாங்க. இந்த அப்பத்தா எந்த நாளும் சொல்லி தெரியும். சும்மா திண்ணைய கழுவு, வாசலை கழுவு, காலை முழுவன்கிட்ட சும்மா. நான் சொல்றதை சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் உங்க விரியம். குலதெய்வத்துக்கு ஒத்துக்கிறாது. நம்ம சொன்னா கேட்கணும். ஒரு பங்காளியா இருந்தா கூட பரவாயில்ல. அவங்க வேற கோயில் கும்பிடுறவங்க. சொல்றதை கேட்கவே மாட்டாளுங்க. பூரா தலையிலாதான் நடக்கும் நினைக்கிறாங்க. இப்ப என்ன குளிக்கணும் அப்படித்தானே? நான் சுடுதண்ணியை காய வச்சுக்கிட்டு கைகால் வரைச்சு போனா கூட பரவாயில்ல. குளிச்சுட்டு வந்துடுறேன் போதுமா? குளிங்கே குளிக்காம கூட இருங்க. எல்லாம் அவன் நல்லது சொன்னோம்னா கூட சடப்பாதான் பேசுவாளுங்க. சரிம்மா புஷ்பா, இந்த பிள்ளை வெண்ணிலாட்ட சொல்லி தண்ணி வைக்க சொல்லி நம்ம குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். சரிங்க. நான் கூட வச்சு விட பார்த்த தண்ணிய. இல்லம்மா வேண்டாம், அது வெயிட்ல தூக்கி வைக்கணும். அந்த பிள்ளை வைக்க சொல்லிக்கிறேன். நீ போ. சரி தம்பி, பேசிக்கிட்டு இருங்க. நான் அந்த போய் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிடுங்க நீங்களும் பரமா. சரிங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. மெதுவா வந்து போடுங்க. இப்போ தாங்க அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்காங்க. நீங்கள் ஒரு 10 நாளாக வீட்டுக்கு வரலையா? அவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. ஆனால் வெளியில் காமிச்சிக்கிறல. என்னை விட அவங்க தான் அதிகமாக ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. அவங்க எனக்கு மேலே உங்கள் மேலே தான் பாசம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியாதா எங்க அத்தையை பத்தி? அவங்க தான் என்னை தூக்கி வளர்த்தவங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அம்மா வளர்த்ததை விட என்ன அத்தைங்க தான் அதிகமா தூக்கி வளர்த்துருக்காங்கன்னு. ஏங்க எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை சொல்லு? இந்த மாட்டத்துல நீ என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது என் கடமை. என்ன ஆசை? ஒன்றும் இல்லை, வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாமா 2 பேரும்? என்னது வெளியில போகணுமா? இந்த மாதிரி இடத்துல போக கூடாது பாருங்க. ஒரு 5 மாசம் முடியட்டும், ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் போலாம். அவசரப்படாத. இப்போதானே சொன்னீங்க நான் எது கேட்டாலும் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லி. அது கூட இப்படி சொல்றீங்க. சரி கோவப்படாத. பக்கத்துல எங்கேயாவது போறதுக்கு பிளான் பண்றேன். சரியா? சரி. மாமானா மாமா தான். இவளுக்கு சொல்றதெல்லாம் கேட்டா மாமானா மாமாண்டுவாளுங்க. சொல்றதை கேட்காட்டா மாமானா அப்ப சித்தப்பாவா? டேய் குட்டி பையா, என்ன சிரிக்கிறீங்க? என்னம்மா, எதுக்கு சிரிக்கிறீங்க? சித்தியை பார்த்து சிரிக்கிறீங்க. ஹாப்பியா? சித்தியை பார்த்ததுல ஹாப்பியா உங்களுக்கு? இங்க பாருக்கா எப்படி சிரிக்கிறான்னு பாருக்கா. இப்பயும் பெரிய மனுஷன் மாதிரி கேண்டு என்ன சிரிக்கிற நீ? என்ன சிரிக்கிற நீ? என்னடா தங்கம், என்ன சொல்றா சித்தி உனைய பார்த்து? என்ன சொல்றா? கொஞ்சிடாளா உனைய குட்டி பையனை? ஏக்கா, எனக்கு குட்டி பையனை தூக்கணும் போலயே ஆசையா இருக்குக்கா. ஆனா கழுத்தை தான் பிடிக்கவே தெரியலக்கா எனக்கு. அதனாலதான் பயமா இருக்குக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு மாசம் தூக்கி பழம் என்ன அப்படி தூக்கிடுவேன். எனக்கே தூக்க தெரியாது இன்னும். எனவே இன்னும் தூக்கிடாம வச்சிருக்காங்க. பாப்பாவுக்கு பால் கொடுக்குறவங்க மட்டும் தான் தராங்க. மற்ற நேரம் நானே தூக்குறது இல்லை. இதுக்கப்புறம் தான் தூக்கி பழகணும். ஏக்கா, சுந்தரேசனுக்கு ஃபோன் போட்டு சொல்லட்டுமா குழந்தை பிறந்துச்சுன்னு? ஏண்டி இன்னும் சொல்லலையா? சொல்ல வேண்டியதானே? சொல்றதுக்கு இல்லக்கா, சொன்னா உடனே பார்க்க வருவேன்னு சொல்லுவான். அம்மாக்கிட்ட என்ன சொல்றது, யாருன்னு சொல்றது? அன்னைக்கே அவங்க கோச்சு விட்டு போயிட்டாங்க. இப்ப திரும்ப வந்தா எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்பாங்களா அம்மா? ஆமால்ல, இது வேற சிக்கல் இருக்கா. அவங்க அம்மா கூட வந்து அன்னைக்கே அறிமுகமாயிட்டாரு. இப்ப அவர் அடையாளம் வேற தெரியும் அம்மாவுக்கு. அம்மா இல்லாத நேரம் வர சொல்லலாம். அவரை ஃபோன் பண்ணி சொல்லு, குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லு. எங்க அம்மா வீட்டுக்கு போவாங்கல்ல, அந்த டைம்ல வாங்கன்னு சொல்லு. சரிக்கா.
என்ன பண்றாரு என் பேரன்? என்ன பேசிக்கிருக்காரா? ஏம்மா அவ எப்படி சிரிக்கிறியான்னு தெரியுமாம்மா? பயங்கரமா சிரிக்கிறியாம்மா, அப்படியே உன் பேசுறதெல்லாம் புரியுற மாதிரியே சிரிக்கிறியா. ஏண்டி என் பேரனுக்கு புரியாதா? ஏன் தங்கப்பட்டாரு நாங்க பேசுறதெல்லாம் உனக்கு புரியாதாக்கும்? புரியுதுலடா, புரியுதுல என் பேரனுக்கு. இன்னும் பாரு, இன்னும் ஒரு வயசு முடிஞ்சோடையுமே பேச ஆரம்பிச்சிருவேன். அப்படியே உனக்கெல்லாம் அப்புறம் பேச்சு தனிக்கு ஆளே தேவையில்லை. என்னடா செல்லம், பேசியே கொண்டுருவியா என் பேரை. இங்க பாருங்கம்மா, பழைய வடிக்கும் புரிஞ்ச மாதிரியே சிரிக்கிறியா. ஆள்னே எந்திரிமா, எந்திரிச்சு இந்த சூப்பை குடி. ஏம்மா இப்பதானம்மா சாப்பிட்டேன், அதுக்குள்ளேயும் சூப்பா? குடிமா, அவங்க கொடுத்து விட்டாங்க. இந்த டயத்துக்கு சூப் குடிக்கணுமாம்ல, குடி எந்திரி. எல்லா சூப்பையும் குடிச்சு போடு, வைக்காத. அதெல்லாம் நல்லது தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நல்லா சாப்பிடணும். இப்போ காரமான பொருளுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டினா வீட்டுக்கு போய் கூட கோழி கீழே அடிச்சு கூட கொண்டு வந்துடுவேன். ஒரு வாரம் ஆகட்டும், அது வரைக்கும் அவங்க கொடுக்குற சாப்பாடவே சாப்பிடு. வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் காரம் புளிப்பு இதெல்லாம் கம்மியாக தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அந்த புண்ணு ஆறணும்ல. சரிம்மா, இன்னும் 10 நாளைக்கு சாப்பிடணுமா? ஏதாவது நல்ல காரசாரமாக சாப்பிடணும் போல இருக்குமா நாக்குக்கு? அப்படித்தாம்மா இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில். இது நாளும் சாப்பிடும் போல இருக்கும். புண்ணு ஆறணும்ல. அப்புறம் ஓர பொறுப்பு சாப்பிட்டு புண்ணு ஆறாது, இருமல் வரும், செய்யும், தையல் பிரிஞ்சுக்கிறோம் வச்சிரும்ல, அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஏம்மா உப்பும் இல்லை உரப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எது கொடுக்குறாங்கன்னே தெரியல. சுடுதண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. அப்படித்தாம தருவாங்க ஆஸ்பத்திரிகளில். எப்பயுமே உப்பு இப்பெல்லாம் கம்மியாக தான் போட்டு கொடுப்பாங்க. காரம் உப்பெல்லாம் இல்லாமத்தேன். வேற என்ன செய்யறது? அவங்க கொடுக்குறதானே சாப்பிடணும். நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு அப்புறம் ஏதாவது ஒன்று ஆயிப்போச்சுன்னா நம்ம வைவாங்க. சரிம்மா, என்னைக்குமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க? இல்லைம்மா, இந்த அவங்க அப்பாவும் மாப்பிள்ளையும் போயிருக்காங்க. இன்னைக்கு ரூம் ரெண்ட் கட்டணும்ல, ரூம் வாடகை பார்த்து கட்டிட்டு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. ஆனால் பரவாயில்லக்கா, இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. வீடு மாதிரியே இருக்குல்ல, க்ளீனாக இருக்கு. எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா சூப்பராக இருக்கு. பிறகு பிள்ளை போட்டு தீட்டுறாங்கல்ல, தீட்டுன்னு ஒரு நாளைக்கு வாடகை 5000 ரூபாயாம்ல. நல்லா தான் இருக்கு. 5000 ரூபாய்னா கூட பரவாயில்ல. நல்லா தனி ரூமு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இந்த சாப்பாடு தான் ஒழுக்கமாக தர மாட்டேன்றாங்க. சாப்பாடு நல்லா கொடுத்தா பரவாயில்ல. இதுக்காக வேண்டி சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. உடம்புக்கு முடியாத நேரத்தில் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுமா. எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். நம்ம உடம்புக்காக தானே கொடுக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு காரசாரமாக கொடுக்க தெரியாதா? என்னங்க கேட்டிங்களா? என்னைக்கு வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க? கேட்டேன் மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு ஈவினிங் போல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியாப்பா? அப்போ எப்போ திரும்ப வரணுமா? அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டு போனால் போதும். அப்படியா? சரி. அப்போ நீங்களும் மாமா வீட்டுக்கு போங்க, நானும் மது உனக்குள்ள இருக்கோம். அதெல்லாம் வேணாங்க. நீங்க மது மாமா எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நான் உன் கூட இருந்து பாத்துக்கிறேன் மாலினி கூட. அதுக்கு இல்லப்பா, நீங்க இருந்து பாவ என்ன செய்வீங்க? நான் பொம்பளையாள் இருந்தா அவளுக்கு பாத்ரூம் கூட்டு போக செய்ய கூட இருந்து பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நீங்க போங்க வீட்டுக்கு போங்க. மாமாவுக்கு போய் சாப்பாடு வச்சு கொடுங்க, மதுவை கூட்டு போங்க. பாவம் அதுவும் 2 நாள் சரியாவே தூங்கல. அதுக்கு இல்லப்பா, நீங்களே அங்க வேலை பார்த்துட்டு பாவ ரெஸ்ட் இல்லாம வந்து இங்கேயும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் தூக்கம் இல்லாம இருக்கீங்க. நாங்க என்ன வீட்டுல இருக்க ஆள் தானே, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்ல. இங்கதான் இந்த கட்டில் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இங்க நான் படுத்துக்கிறேன். நீங்க போங்க. நீங்க 2 பேரும் வயசானவங்க, வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. ஏமா அவர் தான் சொல்றாருலம்மா, அவர் இருந்துக்குவாருமா. நீங்க போங்கம்மா, அப்பாவை கூட்டு போங்க, மதுவையும் கூட்டு போங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில வாங்க. சரி சுமதி, நீயும் மதுவும் கூட போங்க. நானும் மாப்பிள்ளையும் கூட உனக்குள்ள இருக்கோம். மாப்பிளோட பேசிக்கிட்டு இருக்கேன். மாமா நீங்க வேற மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. நீங்க வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க மாமா. உங்களுக்காக முக்காவாசி நான் அத்தையா சொல்றேன். சரி மாலினி, இந்த சூப்பரம் குடிச்சிரு. நைட்டுக்கு டிஃபன் கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் நல்லா சாப்பிடணும். சும்மா அந்த ஒரு வீட்லயே 2 வீட்லயே நோண்டி தெரியாத. நல்லா சாப்பிடு. பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். நீ நல்லா சாப்பிடாதே பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியும், புரியுதா? நீ வாட்டுக்கு பழைய மாதிரி கொத்திக்கு தெரியாத. காலைல விளையாண்டுல வரோம் நாங்க. சரிம்மா, நான் சாப்பிட்றேம்மா. அதெல்லாம் பாப்பா வந்துடுச்சுல, இதுக்கப்புறம் நான் கரெக்டாக சாப்பிட்ருவேன். பாய்க்கா, போயிட்டு காலைல வரோங்க்கா. சரி மது, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் போடுங்க. என்னம்மா குடிச்சிட்டு இருக்க சூப்பு? அப்பாதையும் வாங்கிட்டு வந்தாங்க அத்தை. ஏங்க ஒரு டப்பா நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. பாதியை குடிச்சிட்டு அதுக்கு மேலே குடிக்க முடியலங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கட்டுமா? சரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சிடணும், சரியா? அப்புறம் என்னங்க, சந்தோஷம் தானே? குட்டி பையன் வந்துட்டான். இந்த பையன் இல்லாமல் தானே நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம்ல. இதுக்கப்புறம் ஜாலியாக சந்தோஷமா இருக்கலாம். இப்போதான் நம்ம வாழ்க்கையே ஒரு முழுமை பெற்ற மாதிரி இருக்குங்க. ஆமாம் மாலினி, வேலை செய்கிற இடத்துல எல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். எல்லாரும் அவங்க குட்டி பசங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு காட்டுவானுங்க, பேசுவானுங்க, ஃபோனில் பேசுவானுங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம குட்டி பையன் கூட ஃபோனில் பேசுவேன். நான் போயிட்டு ஜாலியாக. என்னடா அப்பா கூட பேசுவியா? ஃபோனில் பேசுவியா? இப்படி தாங்க, யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சது மாதிரி கியாங்கிறியா. ஏங்க பையனுக்கு பேர் வேற செலக்ட் பண்ணணும். என்ன லெட்டரில் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதுவா, பையன் பிறந்த நேரம் இதெல்லாம் குறித்து கொடுத்துருக்கேன். அத்தை நாளைக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதகம் பார்த்துட்டு என்ன எழுத்துல வைக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஆமாம்ல, இதுதான் முக்கியமான வேலைங்க. என்ன எழுத்துல வைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேர் செலக்ட் பண்ணுற வேலையை பார்க்கணும். இப்போ இருந்தே பார்த்தா தான் ஒரு மாதம் கழிச்சு பேர் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேர் தானே முக்கியம், அதான் அவனோட அடையாளமேவும். ஆமாம், நான் உனக்கு ஒரு நேம் புக் வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எழுத்த சொன்னதுக்கப்புறம் நீ நேம் செலக்ட் பண்ணுறதும் உன்னோட வேலையோ. என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சு வை. நீ செலக்ட் பண்ணிட்டு சொல்லு, நான் அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஆமாங்க, அம்மா எழுத்தை வந்து ஜாதகம் பார்த்து வந்து சொல்லட்டும். நம்ம ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணுவோம். 5 பேர் செலக்ட் பண்ணிட்டு சகோதர சகோதரிட்ட 5 பேரையும் கேட்போம். அதிகமான ஓட்டு வந்து எந்த பேருக்கு கொடுக்குறாங்களோ அந்த பேரையே வச்சிடலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கே. நம்மளே போட்டு மண்டையை குழப்பி கிடக்கிறதுக்கு சகோதர சகோதரிகள் மண்டையும் கொஞ்சம் குழப்பி விட்டுலான்னு சொல்கிறேன், அப்படிதானே?
ஆமாங்க. அப்படி இல்லை இப்போ 5 பேர் செலக்ட் பண்ணுவோம். அதில் எதை வைக்கிறது நம்மளே போட்டு மண்டை பிச்சுட்டு கிடப்போம். இதுவே நம்ம சகோதர சகோதரிகள் வந்து மெஜாரிட்டியாக என்ன பேர் சொல்கிறாங்களோ அதை சூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்ல. அவங்களும் அவங்க சூஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல. மக்கள் தீர்ப்பு மகேஸ்வரன் தீர்ப்பு, அவங்களோட முடிவு தானே முக்கியம். அவங்க என்ன நேம் சொல்கிறாங்களோ அதையே வச்சிருவோம். ஓகே வேடா குட்டி பையா, உனக்கு பேர் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. உங்க அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. இது என்னடி இப்படி சாரல் திடீர்னு விழுந்து கிடக்கு? நல்லாத்தே இருந்துச்சு, திடீர்னு கிழமை ஃபுல்லாக மோடமாக இருந்துச்சு, அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இந்த ஆஸ்பத்திரியில் டிவிலோட ஓடிக்கிறேன்னு சொல்லி நியூஸ்ல என்னமோ பொங்கல் புயல் உருவாயிருக்காம்ல. என்னது பொங்கல் புயலா? என்னடி சொல்ற? பொங்கலுக்கு இன்னும் நாள் கிடக்கல. இப்பதானே கார்த்திகை, நீ மார்கழி, தை மாசம் தானே பொங்கல் வருது. பொங்கல் தை மாசந்தே வருது. பொங்கல் புயல் இப்ப வந்திருக்கு. இப்ப வந்திருக்கிறதுக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. என்னடியே பொங்கல் நான் வச்சிருக்காங்க புயலுக்கு பேரு? ஒருவேளை பொங்கல் மாதிரி பொங்கி எழுமோ அப்படியே அந்த மழை? யாருக்கு தெரியும்? அந்த சைனிஸ்டுக்கு அப்படித்தானே பேர் வைக்கிறாங்க. இப்போ புயல்களுக்கு பொங்கி எழும் போல இருக்கு, பால் மாதிரி பொங்கும் போல. அப்படியே கடல்லாம் கொந்தளிச்சு கிடக்குமோ என்னமோ, அதுக்கு பொங்கல் பேர் வச்சிருப்பாங்களோ என்னமோ. கைனிஸ்ட் தான் யாருடி? அவங்க தாண்டி கைனிஸ்டுக்குன்னா அதை சொல்றாங்கல்ல, விஞ்ஞானிகன்னு. விஞ்ஞானியத்தை இங்கிலீஷ்ல கைனிஸ்ட்ன்றாங்க. அப்படியா? முன்னாடி இருக்க மழை அதிகரிச்சுட்டே போகுது. நான் எங்க வீட்டுக்கு போகும்போலையுமே மழை அதிகரிச்சிரும் போலயே. சரி இப்ப என்ன, அவங்க வீட்டுல தான் காயத்ரி இருக்க, அவங்க மாமியா இருக்குல்ல, பிள்ளைய பாத்துட்டுருவாங்க. இந்த மழைக்குள்ள இடி விழுந்து கிடக்கு, நீ பச்சை பிள்ளை கரப்புல அப்படி போய் தெரியாத. பேசாம எங்க வீட்டுக்கு வந்துட்டு மழை வெறிக்கவும் போவா, எங்க வீட்டுக்கு வா. அப்படியா சொல்ற? சரிடி, எந்நேரமா கொண்டு வந்து வீட்டுல விட்டுருங்க, இல்லனே மாமியா கத்தியே குமிச்சு போடும். கேரட் தான் இந்த கிளவி சொன்ன மாதிரி இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதே அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த வீட்டுல இருக்க பெருசுக்கு ஒரு பாயசத்தை போடணும் முதல்ல. இதுதான் என் மக வாழ்க்கை கெடுத்துக்கே தெரியுது. இந்த அம்மா பாரு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம உட்காந்துக்கிட்டு டிவியை பத்தி சிரிச்சுட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியாம. ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்னடி எதுக்கு பத்திக்கு இருக்க? டிவில காமெடி பார்த்து சிரிச்சுக்கிருக்கேன். உனக்கு என்ன எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகிருக்கு? அப்படியே ஏமா உன் பேர் எங்கன்னு தெரியுமா உனக்கு? அவன் எங்க போயிட்டு பாரியா? ரூம்ல இந்த லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிருப்பியா? ஏமா பேசாம இருமா. நீ வேற அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு போயிட்ட. அந்த டயத்துல அந்த பையன் பேக் நிறைய துணிமணி எடுத்து வச்சுக்கிட்டு பரம பார்க்க போறேன்ட்டு அங்க போயிட்டியாமா? என்னடி சொல்ற? பரம பார்க்க போயிட்டானா? அதுவும் துணிமணி எடுத்து வச்சுக்கிட்டா? ஆமாம்மா, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானே உனக்கு எத்தனை தடவை ஃபோன் போட்டு பார்க்கறது, நீ எடுக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் போன் எடுத்துட்டு போலையடி, இங்கதான் வச்சுட்டு போயிட்டேன், மறந்துட்டு போயிட்டேன். ஓ என்னம்மா, நீ என்னமோ மந்திரவாதிட்ட கூட்டு போனேன். அவங்ககிட்ட வசிய வச்சா எதுவுமே தப்பாது, நம்ம பேச்ச மீறி எதுவுமே நடக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொன்னேன். அந்த பேயையும் கட்டி வச்சுட்டோம். ஆனா எல்லாம் பண்ணிட்டோம். அந்த பைப்பை சொன்னோட கேட்க மாட்டேங்கிறேன். பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டியான். பரமு நீ நடிச்சு பின்னாடியே போய்கிட்டு இருக்கியான் பழைய வடிக்கும். என்னடி சொல்ற? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அப்படிலாம் அந்த ஆளு ஒரு விஷயம் பண்ணானா கரெக்டா இருக்குமே. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குடி. தப்பு நடக்காம நம்ம பேச்ச மீறி போக மாட்டியா? நீ பேசாம இரு. நாளைக்கு விடிய முன்னே கிளம்பி அந்த மந்திரவாதி போய் முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். எது எப்படியோம்மா, முதல்ல நாளைக்கு காலையிலேயே அந்த ஆளை போய் பார்த்துட்டு வரணும். எனக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல, எனக்கு இதுலேயே ப்ரெஷர் ஏறிடும் போல, நிஜமொழி ஏறிடும் போல. நான் சும்மா என் புருஷனையும் பிள்ளை ஏமாத்திக்கிருக்கேன். ப்ரெஷர் ஏறி போச்சு. இப்போ உண்மையிலே ஏறிடும் போல இருக்குட்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு அந்த ஆளை போய் பார்த்தா எல்லாம் சரியா போயிடும். சரிம்மா, இப்போ காலையிலே மாமியாவையும் என் புருஷன் கேட்பாங்களே எங்க வரீங்க நேரத்தில் கேட்டா என்ன சொல்றது? நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு புதன்கிழமை. அப்படியா? ஏதோ ஒரு செவ்வாய் வெள்ளியா இருந்தா கூட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போலாம். புதன்கிழமைன்னு சொல்ற? இப்படி சொல்லிடுவோமா? ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிடு. கால்லாம் வலிக்குது, ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன்னு சொல்லிடு முடியும்னா. சரிம்மா, அப்ப எங்க வீட்டுக்கார் வருவாப்ல. ராத்திரிக்கே காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி டிராமா பண்ணி படுத்துக்கிறேன் நானு. காலையிலே ரொம்ப முடியல, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு சொல்லிடுவோம். எங்க பத்தா அம்மா வேற என்ன காணா, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. உங்க ஆத்தாத ஒரு இடத்துக்கு போனானா காலத்துல போனோம், காலத்துல வந்தோம்னு வரமாட்டா. வீட்டுல ஒரு பொம்பளை விட்டு வந்திருக்கேமே கொஞ்சம் நாள் மனசுல பாயம் இருந்தா வந்து சேருவா. எங்கனாலும் போனானா யாருனாலும் வாயை பார்த்துக்கிட்டு அவாட கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு பேசிட்டே தெரியுறா. பாவம், கொடையை எடுத்துட்டு போனாங்களா என்னன்னு தெரியல, நினைஞ்சு வர போறாங்க. அந்த நியூஸ் நாள் போர்டி என்ன பார்ப்போம், மழை நியூஸ் என்ன சொல்றாங்கன்னு. அது என்ன சொல்றாங்க, வெறும் ஊமப்படமா இருக்கு, சவுண்ட் வச்சு விட வேண்டியதானே. கடந்த 2 சுற்று மழை பொழிவை விட 3ஆம் சுற்று மழை பொழிவானது கூடுதலாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமா அந்த டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, அதே போல நாகப்பட்டினம், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கூட நல்ல மழை பொழிவை வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலும் கூட அந்த மழை எச்சரிக்கை என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா பெருச்சு மழை, எந்த மழை வந்தாலும் சென்னையத்தையும் பாதிக்குது. பாவம், அது இதையும் பாடா படுதுங்க. அங்கிட்ட ஆந்திரா பக்கம் வந்தாலும் இங்கிட்டு வருன்றாங்க, இங்கிட்டு குடி வந்தாலும் அங்கிட்டு வருதுன்றாங்க. சனங்க என்ன செய்ய போகுது தெரியல. அது என்னமா போச்சுக்கானே எப்பா என்ன சொல்றாங்க மழை நியூஸ்? வெளியே நல்ல சாரல விழுந்துருக்கு. ஐயா அம்மா வந்துருச்சு. என்னம்மா நினையாம வந்துட்டீங்க? கொடை எடுத்துட்டு போனீங்களா? என்ன இம்பிட்டு நேரம்? எந்நேரம் போய் எந்நேரம் வரீங்க? போய் வர வேணாமா, ஆஸ்பத்திரிக்கு போய் இடையிலே மழை வந்துருச்சு, நின்று வந்தோம், பண்ணா செய்யறது. சரி எப்படி இருக்காங்க தாய் பிடி? நல்லா இருக்காங்கல்ல? என்ன இல்ல? நல்லா இருக்காங்க. ஆம்பளை பையன் தான் பிறந்திருக்கு, நல்லா இருக்காங்க 2 பேரும்.
ஏம்மா என்னையும் கூட்டிட்டு போங்கம்மா குட்டி பையனை பாக்குறதுக்கு. வந்துருவாங்கடி 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் போய் பார்ப்போம். ஹை ஜாலி. ஆல்ரெடி கவுசி இருக்கா விளையாடுறதுக்கு, இப்போ ஒரு குட்டி பையன் வந்துட்டியா. நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். கவுசி இருக்கா, இப்போ ஒரு குட்டி பையன் வந்துட்டியா, இன்னும் 2 குட்டி பையன் வந்துருவாங்க. பரமூர்ல புஷ்பாவள எல்லாம் இருக்கு இல்ல, எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க. ஆமா விளையாண்டுக்கே இரு. நீ சின்ன பிள்ளை, இருக்கிறதுக்கெல்லாம் சின்ன பிள்ளை நீ. இதே எல்லாத்து கூட சேர்ந்து விளையாண்டுக்கே இரு. படிக்கிற வழியை பார்க்க மாட்டா, விளையாடுறதுதான் இருப்பா. படிக்க தானே செய்யறேன். நான் படிக்காமையா இருக்கேன்? நல்லா தானே படிக்கிறேன். நல்லாதான் படிக்கிறேன். இந்த மலையில நினைஞ்சு வந்து நிக்கிறேன். டக்குன்னு ஓடி போய் அம்மாவுக்கு ஒரு காப்பியை போட்டு வரலாம்ல. உன் டிப்ல ஒரு காப்பி விட போடக்கூடாதா? நீங்க எனக்கு சொல்லியே தரல காஃபி போடுறதுக்கு. சொல்லி கொடுத்தா போட்டு கொடுப்பேன் நானு. ஏண்டி நல்ல மழையா வெளியில? யாத்தே சாரல்னால நல்லா விழுகுது. பயங்கரமாவும் குளிர் வேற தாங்க முடியல. சாயந்தரத்திலே ஒரு மாதிரி கும்முன்னு ஆகி போச்சுல, இருட்டிக்கிட்டு அப்படியேவும். ஆமத்தே நடுக்க வந்துருச்சு எங்களுக்குலாம், ஒன்றும் முடியல. அதான் இந்த டிவில என்ன சொல்றாங்களே, அதை புயல் உருவாயிருக்குன்றாங்கல்ல, அதான் அப்படி பெய்யுது. இங்கேயும் எப்படி மழைனா அங்கிட்டு எப்படி மழையோ. மெட்ராஸ்ல வாழ்றதுலாம் என்ன செய்து கூட பாவம் தெரியல. எங்கிட்ட குடினாலும் அதுக்கு ஒரு மழை வந்துக்கிட்டு டார்ச்சல் பண்ணிட்டு தானே இருக்கு. ஆமா பொங்கல் புயல் உருவாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க ஆஸ்பத்திரியில இருக்கும் போதே சொன்னாங்க இல்ல நியூஸ்ல. அது எல்லா ஊர்ல இருந்து வந்துருக்கு. நிறைய நாகை அப்புறம் நம்ம ஊர்லன்னு சொன்னாங்க. அந்த எல்லா ஊர்கள்லயுமே பாதிக்குமாம்ல. ஏம்மா அது பொங்கல் புயல் இல்லம்மா, பெங்கல் புயல். அப்படி சொல்லு. அதே உங்க ஆத்தா பொங்கல் பொங்கல்கிட்டே வந்தா வரையிலேயே நான் கூட கேட்டேன், ஏண்டி பொங்கல்னு ஒரு புயலாக்குன்னு கேட்டேன். இவதான் சொல்லிட்டா பொங்கல் மாதிரி பொங்கி வரும் போல இருக்கு, ரொம்ப ஸ்பீடா, அதனால பொங்கல் வச்சிருக்காங்கன்னு அடிச்சு விட்டோன்ட்டா. அப்படி சொல்லு. பெங்கல் புயலா? பத்தாக்குறைக்கு கைண்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்களாம். இவ பெரிய கைண்டிஸ்ட் மாதிரி பேசுறா. என்னத்த சொல்றீங்க கைண்டிஸ்டா? இந்த உங்க ஆத்தாதான் சொன்னா இந்த இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறவங்களாம் பெரிய பெரிய கைண்டிஸ்ட் தான் வைப்பாங்களாம்ல, புயலுக்கு பேர் வைக்கிறவங்க எல்லாம். ஐயோ அத்தை, அவங்களே சும்மா அடிச்சு விட்டுருக்காங்க, அதை போய் நம்பிக்கிருக்கீங்க வர நீங்க. அது கைண்டிஸ்ட் இல்ல, சயின்டிஸ்ட். நம்ம ஏதோ 4 வார்த்தை இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு வந்தோம்னா அதை அப்படியே வந்து இவகிட்ட மாட்டி விட்டுருவாளுங்க. இவளை படிக்க வைக்கிறதே தப்பு, நம்மளை கேவலப்படுத்துறதுக்குனே தான் படிக்கிறாவ. ஏண்டி ராணி, உனக்கு இந்த வெட்டி பெருமையெல்லாம் தேவையா? எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரம் மாதிரி பேசிடுவா. பெரிய பேச்சு கொன்னும் குறைச்சல் இல்ல. விட்ரி விட்ரி, நானாலும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் பேசுறேன். உனக்கெல்லாம் அது கூட தெரியல. புயல் வந்திருக்கா வரலையா, அதுக்கு என்ன பேர் வச்சாங்க எதுனாலும் தெரியுதா? நான் எப்ப அறகுறையா தெரிஞ்சு கூட சொல்றேன் இல்ல நியூஸ. நியூஸ் தெரிஞ்சா கரெக்டா சொல்லணும், இல்லன்னா சொல்லக்கூடாது. தப்பு தப்பா சொல்லி தரக்கூடாது. இப்படி எல்லாம் புரியுதா? உன் பேச்சை கெடுக்கு நான் போய் இன்னும் 4 வருஷம் சொன்னா 4 அசிங்கப்பட்டு கிடக்கணும். அப்படியே உங்க ஆத்தா அப்படியே எப்படி பேசுறா தெரியுமா? இவதான் அப்படியே இந்த பொங்கல் புயலை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் மாதிரியே பேசிட்டு வந்தா. சரி சரி உட்காருங்க, நான் போய் காப்பி எப்படி எடுத்து வரேன். பாவா மழையில் நினைச்சு வந்திருக்கீங்க. வள்ளியே, இந்த பொங்கல் புயல் வந்ததே என் மாமியார்கிட்டே நினைக்கிறேன், வேற யாருக்கும் இல்ல. இன்னைக்கு என்ன காப்பி ஓட போறேன்ட்டு போகுது, அதிசயமாவும் நீ வந்திருக்கன்னு போல. ஹாய் சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய கேள்விக்கு எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சூப்பரா பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ கரெக்டான ஆன்சர் சொன்ன சகோதர சகோதரிகள் பேரை ரீட் பண்ண போறோம். ஜெயலட்சுமி ஃப்ரம் சென்னை, அபி நிதிஷ், கார்த்திக் ரேவதி ஃப்ரம் தேனி, மங்கையர்கரசி, மணிமேகலை, சுதா குமார், சுதா ஃப்ரம் பெங்களூர், நித்யா சிந்துஜா ஃப்ரம் புதுக்கோட்டை, சுதா குமார், சகாய சோனியா ஃப்ரம் கொளச்சல், காவியலதா ஃப்ரம் கிருஷ்ணகிரி, பத்மா, மாரியம்மாள், முருகன், விஸ்வா, கௌசல்யா ஃப்ரம் திருப்பூர், வந்தனா வர்ஷினி ஃப்ரம் அள்ளிநகரம் தேனி, அன்பு சரண்யா, மேரி ஃப்ரம் பசார். மேரி சிஸ்டர் நேற்றே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் உங்கள் வீடியோவுக்கு அடிமை சிஸ்டர், என் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்கள் பேர் மறக்காமல் சொல்லிட்டேன். வீடியோ பாருங்கள். ஜெயலட்சுமி ஃப்ரம் சென்னை, மனோஜ் ஃப்ரம் கோவை, ராமலட்சுமி ஃப்ரம் மதுரை, சத்யா குட்டி, கமலாதேவி ஃப்ரம் சவுதி, திவ்யா ரூபன் ஃப்ரம் கேரளா, செல்வி ராஜா, மஞ்சுளா விஸ்வநாதன் ஃப்ரம் நாகமங்கலம் சென்னை, பிரசாந்தி, நாகூர் கனி, அனிசாலினி ஃப்ரம் மதுரை, மாரீஸ்வரி ஃப்ரம் சென்னை. இவங்களோட நேட்டிவ் வந்து கம்பம் அணைப்பட்டின்னு சொல்லியிருக்காங்க. தீபா ஃப்ரம் கேரளா, ரோஜா, முளையூர் கணபதி, கலைச்செல்வி, ரமேஷ், முகேஷ், புகழேந்தி ஃப்ரம் முளையூர், ஜாஸ்மின், மணிமேகலை தில்லைமுத்து ஃப்ரம் தாராபுரம், ரமேஷ் சுகாஷினி ஃப்ரம் கோவில்பட்டி, சந்துரு, மாசிலாமணி ஃப்ரம் பழனி, ஆஃப்ரிகா ஸ்ரீ ஃப்ரம் ராஜபாளையம், சுடலை வடிவு ஃப்ரம் கோவில்பட்டி, பழனிவேல் ஃப்ரம் கோவை, சூரியபிரகாஷ், புவனேஸ்வரி, சுப்புலட்சுமி ஃப்ரம் சாத்தூர், கணபதி, அனிதா மணிமாறன், மலர் ஃப்ரம் குளித்தலை, மகாலட்சுமி கிருஷ்ணன், பபிதா, லக்ஷ்மி லதா ஃப்ரம் கோடம்பாக்கம், பபிதா, கனி, கன்சி, ஜோசிகா. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைய கேள்வி என்னன்னு பார்த்துலாங்களா? அம்மா இன்னைக்கு கேள்வி நான் கேட்குறேம்மா. சரி சரி வா, நீயே வந்து கேளுவா. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பூமி.
என்னை ஞாபகம் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஓகேங்க, இன்றைய கேள்வி என்னன்னு பார்த்துடலாங்களா? பாக்கியம் தனது கணவரிடம் எங்கு செல்வதாக பொய் சொல்லலாம் என்று அவர் அம்மாவிடம் கூறினார். ஏம்மா நான் கரெக்டா சொன்னேனாம்மா? கரெக்டா தான் சொன்ன பொம்மி. இதாங்க கேள்வி. பாக்கியமும் அவங்க அம்மாவும் காலையில எங்க போறதா பொய் சொல்லலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் கேள்விங்க. எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் எல்லாருமே வீடியோ பாருங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி பாக்குற சகோதர சகோதரிகளும் மறக்காம கமெண்ட்ஸும் லைக்ஸும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு கமெண்ட்ஸும் லைக்ஸும் தான் எங்களுக்கு மேல மேல நல்ல வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டுங்க. அதனால மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்க, நாளைக்கு வீடியோல மீட் பண்ணலாம்.